ஹாய் வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் அழகாக வச்சுருந்தா கூட வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு வீட்டு வாசல் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்து வெளியில் இம்ப்ரெஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு வீடு உள்ளே வந்தால் கூட மைண்டு அமைதியாகவே இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதை விட வாசலை அழகாக வச்சுக்கிறதுல தான் ஆர்வம் காட்டணும். அதே நேரம் நம்ம நிறைய பிளான்ட்டு வாசலில் வச்சோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். நமக்கு ஒரு ஃபுல்லாக வெயில் இல்லாமல் அரை வெயிலாக இருந்தது, இல்லை வெயிலே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டு தான். ஆனால் நான் செமி ஷேடில் தான் வச்சுருந்தேன். பக்கத்தில் மரம் வளர்ந்தனால, மரம் பக்கத்தில் பில்டிங்கும் புதுசாக கட்டுறனால இதுக்கு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நிழல். அதே நேரம் மழையும் தொடர்ச்சியாக பேஞ்சனால கசன்னு அந்த இடம் ஃபுல்லாக சகதியாக இருக்குது. செடியும் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை எடுத்துட்டு ஒரு பக்கமாக நிழலும் வெயிலும் வர்ற மாதிரி வைக்கலான்ட்டு நோண்டி எடுத்துகிட்ருக்கிறேன். இது ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கனாக்கா நான் 150 வாங்கிட்டு வந்தேன். இப்போ பூமியில் வச்சனால ஒரு 4-5 ரூட்டு நமக்கு வந்திருக்கு. ஒரு செடி வாங்கினதில் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் ஒரு 6 செடியாக உற்பத்தி ஆகிற மாதிரி இருக்குது. அதை நம்ம பிரித்து நம்ம பாட்டில் வச்சோம்னாக்கா அந்த செடி திரும்ப 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா திரும்ப ரூட்டு விட்டு ஒரு 5-6 செடியாக வரும். அதை அப்போ நம்ம அதிகமாக ஆக்கிக்கிட்டே போகலாம். நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். அதிக காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு செடி 150 ரூபா அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். நமக்கு ஒரு 2-3 மாதத்துலேயே 6 செடி கிடைக்குது. ஒரு பிளான்ட்டில் 6 செடியை பிரித்து வைக்கும்போது அது இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து அது ஒரு 4-5 ரூட்டு வைக்கும். அப்போ நமக்கு தாராளமாக இன்டோரு வெளியிலையும் வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், செமி ஷேட்லேயும் வச்சுக்கலாம். பார்க்க வீடு அழகாகவும் இருக்கும். இது மெயின்டனும் கம்மி. இப்போ இதெல்லாம் லோ மெயின்டன் தான். தண்ணி பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றலாம். ரொம்ப வெயிலும் தேவை இருக்காது. நம்ம ரொம்ப கேர் பண்ணி இதுக்கு உரமோ இல்லைனாக்கா மருந்தோ போடணுங்கிற அவசியமே இருக்காது. மண்ணே போதும், அவ்வளோ க்ரோத்தாக வரும். இது நர்சரியில் பார்க்கும்போது அழகாக இருந்தது. இது என்ன செடின்னு பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்து போயிடுச்சு. ஆனால் அழகாக இருந்தது, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அப்போ சின்னதாக நான் ஒன்று வாங்கினேன். சின்னதாக வாங்கி இதுலேருந்து க்ரோத் பண்ணி நிறையா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா 6 ரூட்டு வந்திருந்தது. 6 ரூட்டில் நான் உடச்சி வேரோடு தான் உடைக்கணும். உடச்சி தனித்தனி பாட்டில் வச்சுட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான் வாங்கினது. எனக்கு 6, 4ன்னு எல்லாத்தையும் பிரித்து வச்சு எல்லாத்தையும் ஓரளவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம பாட்டில் வைக்கிறனால செமி சைட்லேயும் வைக்கலாம். வெயில் தேவைப்பட்டால் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வெயில்லையும் கொண்டு போய் வைக்கலாம். பூமியில் நிழலில் வச்சோம்னாக்கா அது க்ரோத்தும் ஆக மாட்டேங்குது பெருசாக. இதில் வச்சுருந்தாலே நல்லா ஆயிருக்கும். இல்லை தேவையான ஓரளவு மீடியமாக மண்கலவை நல்லா இருந்தாலே போதும். அடிக்கடி உரம் கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வேர் பெருசாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி கூட வைக்கலாம். கட் பண்ணி தான் வைக்கணும். எனக்கு டைம் இல்லை, சிசர் எடுத்துகிட்டு வரல, எந்திரிச்சு போக சிரமமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த வேரோடையே எல்லாத்தையும் வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கையில் கொஞ்சம் கிள்ளி எடுத்துட்டு வேரோடையே வச்சுட்டேன். வரும். இந்த கேமரா பார்த்திங்கனாக்கா எனக்கு எதையோ அமுக்கிட்டேன். எனக்கு அதை பற்றி தெரியல. கேமரா இது என்ன கருப்பு படம் ஆகிப்போச்சு, கருப்பு வெள்ளையாகிப்போச்சு. அந்த பிளான்ட்டோட கலரே தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் கலரு, ஃபுல் ஒயிட்டு க்ரீனு. பாருங்கள் என்ன கலரில் தெரியுதுன்னு. திரும்ப அது என்னென்னமோ நான் தேடி பார்க்குறேன். அந்த பழைய மாதிரி கொண்டு வர முடியல. அப்புறம் என் பொண்ணு பாதிக்கு மேலே போனதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபோனை சரி பண்ணி கொடுத்தாங்க. இதை பார்க்க அழகாக இருக்கும். எப்படி தெரியுது பாருங்கள், நல்லாவே இல்லை.
பாருங்க இவ்வளோ க்ரீனிஷாக இருக்கிறது தான் வந்து அந்த மாதிரி வீடியோவில் பிளாக்காக இருக்குது. இந்த இதில் வந்து க்ரோ பேக்கில் மாதுளம்பழம் செடி தண்ணியும் விட முடியல, அதுக்கு உரமும் கொடுக்க முடியல. ஏன்னா மேலே வரைக்குமே மண் இருந்தது. செடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக இல்லாமல் தண்ணி விட்டால் வெளியில் வர்ற மாதிரி இருந்தது. சரி இதை சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு செடியுமே பார்த்திங்கன்னா பூ வைக்கிது, ஆனால் பிஞ்சு வைக்கலையேன்னு பார்த்தா இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வாத்தியார் இருந்தால் எங்கேருந்து செடி க்ரோத் ஆகும்? அது நல்ல வேலை கிளறி பார்த்தேன். இவங்க எவ்வளோ குண்டாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் நெட்டில் சொன்னாங்க, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இருக்கிற சத்து உரம் நம்ம ஏதாவது வேஸ்ட்டு கழிவோ இல்லை உரமோ கொடுத்தாக்க இந்த புழு தான் வந்து அதை சாப்பிட்டுட்டு இதோட எச்சம் இருந்தாலே செடி வளராது அப்படின்ட்டு அந்த யூடியூப்பில் சொன்னாங்க. நமக்கு அவ்வளோவா தெரியல. இந்த ஒரு புழு தான் இருக்கான்னு பார்த்தா உள்ளே நோண்ட மண்ணை நோண்ட பார்த்தா வந்துக்கிட்டே இருந்தது. சரி எடுத்து எல்லாத்தையும் நசுக்கி அந்த செடிக்கே உரமாக போட்டுட்டேன். இப்போ அந்த மாதுளை செடியை கொண்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு மாதுளை செடி வச்சு கரெக்டாக மண்ணெல்லாம் போட்டு லெவல் பண்ணியாச்சு. எவ்வளோ பிஞ்சு பூ இருக்குது. இது வந்து வராததுக்கு காரணம் அந்த புழு தான். சரி ஓகே மக்களே, பாய்.